தேர்தல் ஆணையத்துடன் சேர்ந்து பாஜக செய்த பித்தலாட்டம். அனைத்து ஆதாரங்களையும் வெளியிட்ட ராகுல் காந்தி. ஒரு வீட்டில் 80 வாக்காளர்களா? ஒரு வாக்காளருக்கு 4 வாக்குச்சாவடியில் ஓட்டா? வெளிவந்த அதிர்ச்சி தகவல். வாக்கு திருட்டு தொடர்பான ஆதாரங்களை மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நேற்று வெளியிட்டார். அதில் ஒரே தொகுதியில் 1 லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்து இருப்பதாகவும், ஒரு அறை கொண்ட வீட்டில் 80 வாக்காளர்கள் இருப்பதும், ஒரு வாக்காளருக்கு 4 வாக்குச்சாவடியில் ஓட்டு இருக்கும் ஆதாரத்தையும் ராகுல் காந்தி வெளியிட்டு குற்றம் சாட்டினார். பீகார் மாநிலத்தில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இருப்பினும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் மூலம் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இதனால் அதிருப்தி அடைந்த எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். இதனால் தொடர்ந்து இரு அவைகளும் முடங்கி வருகின்றன. இந்த சூழலில் நேற்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி தேர்தல் ஆணையம் மீது பரபரப்பு குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் முன்வைத்தார். பெங்களூர் மத்திய மக்களவை தொகுதியில் 2024ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் மன்சூர் அலிகான் பாஜக வேட்பாளர் PC மோகனிடம் 32,707 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார். இந்த தொகுதி உள்பட கர்நாடகாவில் உள்ள 28 மக்களவை தொகுதிகளில் எடுத்த கணக்குப்படி 16 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் 9 தொகுதிகள் மட்டுமே கிடைத்தது. இது தொடர்பாக நடத்திய ஆய்வில் பெங்களூர் மத்திய மக்களவை தொகுதிக்கு உட்பட மகாதேவ்புரா சட்டப்பேரவை தொகுதியில் மிகப்பெரிய வாக்காளர் மோசடி நடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சட்டப்பேரவை தொகுதியில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக காங்கிரஸ் மேற்கொண்ட ஆய்வில் சரியாக 1,250,000 போலி வாக்காளர்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதில் 11,965 வாக்காளர்களின் பெயர்கள் 2 முறை பதிவாகியுள்ளன. 40,009 வாக்காளர்களின் முகவரிகள் போலியானவை. 10,452 வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட முகவரியில் மொத்தமாக பதிவு செய்துள்ளனர். அதோடு 4,132 பொருத்தமில்லாத புகைப்படங்கள் ஒட்டப்பட்டுள்ளன. 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான படிவம் 6ஐ 33,692 பேர் தவறாக பயன்படுத்தியுள்ளனர். இந்த படிவத்தை பயன்படுத்தி வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் 20 வயதை கடந்தவர்கள். படிவம் 6ஐ பயன்படுத்தி 70 வயது மூதாட்டியின் பெயர் ஒரே வாக்குச்சாவடியில் 2 முறை சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த 2 ஓட்டும் பதிவாகியுள்ளது. ஒரே மூதாட்டி ஒரு வாக்குச்சாவடியில் எப்படி 2 வாக்கு போட்டார் என்பதை தேர்தல் ஆணையம்தான் விளக்க வேண்டும்.